வணக்கம் நண்பர்களே! ஓவர்லோடோட புது வீடியோல உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா இன்ட்ரா V50 பத்தின டீட்டெயில்ஸ பார்க்க போறோம். ஆமாங்க, இதுதான் டாடா புதுசா லான்ச் பண்ணியிருக்க டாடா இன்ட்ரா V50 வித் 1500 கிலோ பேலோட் கெப்பாசிட்டி. முன்னாடி இருந்து பாருங்க இதோட டிசைன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த வண்டியோட அட்வான்டேஜஸ் பத்தியும் சொல்லப் போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வண்டியை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸ் போட்டிருக்காங்க. வைப்பர் 2 கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து வாஷரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கிரில் குரோமில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் சைட் லுக் ரொம்ப தனித்துவமாகவே இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இன்ட்ரா பிக்கப்னு பேஜிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் டிசைன் இருக்கும். கிளாஸ் ஏரியா கூட வண்டிக்கு ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. சைட்லேருந்து பாருங்கள், வண்டியோட சைட் லுக் ரொம்ப நல்லா இருக்குது. தென் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சைட்லையும் ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டயரோட சைஸ். ஆமாங்க, 15 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. 215 R15 டயர் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 188 கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வண்டியில் லோடு எடுத்துகிட்டு போகும்போது இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அது போக உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவும் கம்மியாக இருக்கும்னே சொல்லலாம். என்ஜினோட ஏர் இன்டேக் நீங்கள் இங்கே பார்க்கலாம். கிளாஸ் ஏரியா ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சைடை டிரைவர் நல்லாவே பார்க்க முடியும். பின்னாடி என்ன லோடு வச்சாலும் சரி, அதை நீங்கள் இந்த ஹூக்கால நல்லா கட்டி எடுத்துட்டு போகலாம். சைடில் இருந்து பாருங்க, இந்த வண்டியோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த சைடில் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். டெக் ஏரியா லோடு வைக்க நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. பின்னாடி டயர் சைஸும் R15 முன்னாடி டயர் சைஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. தென் லீஃப் டைப் சஸ்பென்ஷன் முன்னாடி பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பின்னாடி இருக்கிற டிசைனை பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பின்னாடி உங்களுக்கு 3 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. டாடா அண்ட் இன்ட்ரா V50 பேட்சிங் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ லோடை ஈஸியாக ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். 3 சென்சார் இருக்குது. டெயில் லேம்ப் டிசைனும் கச்சிதமாக இருக்குது. ஸ்பேர் வீலும் டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. தென் நண்பர்களே, வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா லீஃப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷாக் அப்சர்வர் ரொம்ப நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். அண்டு கனெக்டிங் ஷாஃப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டலில் கொடுத்துருக்காங்க. வண்டியில் டெக் ஏரியா தான் ரொம்ப முக்கியம். அதை பார்த்தீங்கன்னா 8.8 ஃபீட் அளவுக்கு ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, இந்த வண்டியோட மெயின் அட்வான்டேஜ் இதோட பேலோட். ஆமாங்க, இந்த வண்டியோட பேலோட் 1.5 டன் கெப்பாசிட்டி கொண்டு இருக்கு. ஸோ நீங்கள் நிறைய லோட் எடுத்துகிட்டு போகலாம். வண்டியோட சைஸ் கூட ரொம்ப காம்பேக்டாக நல்லாவே இருக்குது. சிட்டி ரோடு ஆகட்டும், நேரவான ரோடு ஆகட்டும், டாடா இன்ட்ரா V50 ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் தரும். வாங்க இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கேப்ல விண்டோ மேனுவல் ரோல் டவுன் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். நண்பர்களே, டாடா மோட்டார் இந்த வண்டியிலும் டிரைவருக்கு கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி சீட் அமைச்சிருக்காங்க. ரெக்லைனர் கொடுத்துருக்காங்க. தென் முன்னாடி பின்னாடி சீட் அட்ஜஸ்ட் பண்ணுற வசதி கொடுத்துருக்காங்க. சீட்டு பெல்ட் சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. தென் எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈகோ மோடும் கொடுத்துருக்காங்க. ஈகோ மோட் ஒரு நல்ல ஃபியூயல் எக்கானமி மோட். ஸோ மைலேஜ் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெகுலர் வெர்ஷன். ஆனால் உங்களுக்கு டாடா இன்ட்ரா V50ல ஏசி வெர்ஷன் கூட கிடைக்கும். அது டாப் எண்ட் மாடலாக ஏசி மியூசிக் சிஸ்டம் எல்லாம் இருக்கும். தென் USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் மொபைல் கேஜெட்ஸ் இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் இங்கே ஈஸியாக பார்க்கலாம். இந்த செக்மெண்ட்லேயே இந்த வண்டியோட பேஸ் லேஅவுட் நல்லா இருக்குது. கியர் பாக்ஸ் நல்லா இருக்குது. ஸோ கியர் ஷிஃப்டிங் ஈஸியாக பெஸ்ட்டாக இருக்கும். கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டரும் இந்த வண்டியில் இருக்குது. அதாவது எந்த கியரில் இருக்கீங்க, அது போக நீங்கள் எந்த கியர் யூஸ் பண்ணணுங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணோம். நண்பர்களே, இந்த வண்டியோட ஸ்ட்ராங் அட்வான்டேஜ் இதோட என்ஜின். ஆமாங்க, என்ஜின் 1.5 லிட்டர் வித் 4 சிலிண்டர் டீசல் என்ஜின் அண்ட் 80 bhp அண்ட் 220 டார்க் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட இந்த என்ஜினை ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் நண்பர்களே, டாடா மோட்டர்ஸ் இந்த வண்டியை 2 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஒன்று நார்மல் வெர்ஷன், செகண்ட் ஏசி வெர்ஷன். நண்பர்களே, இந்த வீடியோவோட ஆஃப்ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவை நாங்கள் சீக்கிரமாகவே ஓவர்லோட் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் டு ஓவர்லோட் யூடியூப் சேனல். உங்களுக்கு ஒரு எக்ஸைட்டடான வீடியோ காத்துட்டு இருக்கு. நண்பர்களே, மற்றொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.